நேற்றைய தினம் நடிகர் அஜித் அவர்களுடைய தாயார் மரணம். இதை நாம் ஒரு செய்தியாக மட்டும்தான் இங்கே பார்த்து கடந்து சென்றமே தவிர்த்து இதை ஒரு ஜோதிட ரீதியாக நாம் அணுகவில்லை. காரணம் எதற்குன்னா, அவருடைய ஒரிஜினலான ஜாதகங்கள் அப்படிங்கிறதுலாம் நம்மகிட்ட இங்கே இல்லை. என்னுடைய ஜாதகமாக இருந்தாலும் இங்கே லக்னம் என்பது தவறுகின்ற போது ஒட்டுமொத்த பலன்களும் இங்கே தவறிவிடும் அப்படிங்கிறதுனாலையும், ஏற்கனவே ஒரு முறை இங்கே ஆதித்ய குருஜி அவர்களால் கையில் கிடைக்கின்ற ஜாதகங்களுக்கு பலன் சொல்ல மாட்டேன் என்று உறுதியாக சொல்லக்கூடிய ஆதித்ய குருஜி அவர்களுடைய சுபத்துவ விதிகளின் படிலாம் அங்கே கிடையாதுங்க, சரிங்களா? ஆனால் அவர்கிட்ட ஒரு ஒரிஜினல் ஜாதகம் தான் அவர் கையில் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு 2031 வரைக்கும் இங்கே நடிகர் விஜய் அவர்களுக்கு இங்கே முதல்வராகுவதற்கு துளியும் வாய்ப்பில்லை அப்படிங்கிறத அவர் கடகலக்னமாக இருந்தால் உறுதிப்பட அந்த பலன்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ அதை தெளிவுபட நம்ம சொல்லிட்டோம். மீண்டும் அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே இங்கே அஜித் அவர்களுடைய ஜாதகத்தையோ அல்லது இங்கே திரை பிரபலங்களுடைய ஜாதகத்தையோ நம்ம எவரை நம்பியும் இங்கே பதிவிடக்கூடாது அப்படின்னு நம்ம அதை பதிவே இங்கே செய்யலை. அதை இங்கே ஜோதிட ரீதியாக நம்ம அணுகவும் இல்லை, சரிங்களா? ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர், சரிங்களா? அவருடைய பேரெலாம் அங்கே சொல்ல விரும்பலை. ஏற்கனவே ஒரு முறை அவரை பற்றி நம்ம சேனலில் இங்கே பேசியிருக்கிறோம். அவருடைய ஒரே ஒரு விருப்பம் அப்படிங்கிறது, உங்களுடைய சேனல்களில் தொடர்ந்து பதிவுகளை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வரீங்க தம்பி, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அதனுடைய பார்வையாளர்களோ அல்லது இங்கே பெரிய அளவில் ரீச் ஆகிறதோ அப்படிங்கிறது இல்லை. அதையும் நான் அங்கே பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது இங்கே மூல விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்குது. நான் என்னுடைய மாணவர்களின் மூலமாக நான் நேரடியாக வகுப்பு எடுப்பதை விடவும் என்னுடைய மாணவர்களின் மூலமாக நிறைய வகுப்புகளை நான் இங்கே கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய வகுப்புகளை இங்கே ஆன்லைன் மற்றும் நேரடியாகவும் நடத்திட்டு இருக்கிறேன். நான் இந்த சுபத்துவ சூட்சும விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான். மூல விதிகளை மட்டுமே போதிக்கக்கூடியவன் தான். சொல்லக்கூடிய உங்களுடைய விதிகளை, மூல நூல்களுக்கு அப்பாற்பட்ட சொல்கின்ற உங்களுடைய இந்த விதிகளை நீங்கள் அதனோடு இப்போது படித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மாணவர்களுக்கும், இதற்கு முன்பாக படித்த என்னுடைய மாணவர்களான இப்போது ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் இதை கிளாஸாக எடுக்கணும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸாக எடுத்தால் கூட எனக்கு ஓகே தான். நீங்கள் மாதந்தோறும் இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னார். அதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு வீடியோ பதிவு அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர் அப்படிங்கிறதுல என்னுடைய பேரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னார். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக உங்களை அழைத்து சென்று என்னுடைய மாணவர்களுக்கோ அல்லது என்னுடைய முன்னாள் மாணவர்களுக்கோ வகுப்பெடுப்பதற்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. காரணம், நானும் மனிதன்தான் என்பதால். நீங்கள் என்னுடைய மாணவர் அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் என்னுடைய ஆன்லைன் வகுப்பை இங்கே பின்பற்றியவர் அப்படிங்கிற பட்சத்தில், என்னுடைய நூல்களையும் என்னுடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஜாதகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று இந்த அரிதான கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது உங்களுடையதாக இருந்தாலும் அதற்கு மூலமானவன் நான் என்கின்ற பெயரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இதை மட்டும் அக்செப்டட் அப்படின்னா எனக்கு ஓகே அப்படிங்கும்போது, இதுதான் அவருடைய ஒரு கண்டிஷனாக முன்பாகவும் இருந்தது. அது இன்றைய தினம் அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்மிடம் சொன்னார், சரிங்களா? நாம் சொன்ன ஒரே ஒரு பதில் அப்படிங்கிறது இதுதான். என்னுடைய தகப்பனார் அப்படிங்கிறவர் ஒரு குடிகாரனாக இருக்கலாம், ஒரு ஃப்ராடாக இருக்கலாம், எக்ஸட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இங்கே அம்பானியையும் அதானியும் என்னுடைய தகப்பன் என்று சொன்னால் என்னுடைய பிறப்பிற்கு இங்கே களங்கம் ஏற்படும், சரிங்களா? அதனால் ஆதித்ய குருஜி அவர்கள் இங்கே சுபத்துவ சூட்சும விதிகள் அப்படின்னுங்கிற பேரில் ஜோதிடத்தினுடைய மூல விதிகளைத்தான் இங்கே சுபத்துவ சூட்சும விதிகள்னு அவருடைய தன்மைக்கேற்ப அவர் சொல்லி கொண்டிருப்பதாக இருந்தாலும் கூட அவர் நம்மளுடைய குருநாதர், சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம விஜய் அவர்களுடைய இந்த லக்னம் அப்படிங்கிறது இங்கே சிம்ம லக்னமாகத்தான் இருக்கும். விஜய் கடக லக்னமாக இருந்தால் அவர் சிஎம் இல்லை அப்படின்னு ஒரு பதிவு இங்கே பண்ணியிருந்தோம். நம்மிடம் பேசிய அந்த ஜோதிடர் அப்படிங்கிறவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். ஏற்று வரைக்கும் உங்களுடைய வீடியோ பதிவுகள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்களே அதை அனலைஸ் பண்ணலை. ஆனால் நான் இங்கே அந்த நீங்கள் சொன்ன விதிகளின்படியே நான் அங்கே அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அது மிக துல்லியமாக இங்கே நடந்திருக்கிறது அப்படின்னார். நீங்கள் எடுத்த ரூல், சரிங்களா? அதை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை நம்ம கேட்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அவர் முன்பாகவே சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய சேனலில் நம்ம ஒரு ராசி பலனை நம்ம அங்கே சொன்னாலே போதும், ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க தம்பி. அப்படிப்பட்டவன்னா நான் எதுக்கு உங்கள்கிட்ட தேவையில்லாமல் இங்கே நேரத்தை விரயம் பண்ணுறேன் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக இதை பதிவு செய்யணும். நீங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்லும்போது எல்லாருக்கும் அனலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்மகிட்ட பேசினார்.
சரிங்களா? அதனால தேவையில்லாமல் எதுக்கு யூடியூப்பில் போட்டு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்பவும் தான் நாம் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான், ஒயின் ஷாப்பில் கூட்டம் எப்பவும் கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஐயா. எங்கேயாவது ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா மரத்தடி மூட்டில் இளநீ போட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு எப்பவும்லாம் அங்கே கூட்டம்லாம் அங்கே வராது. 10 பேர் தான் அங்கே நிற்பான், அங்கே 1000 பேர் இருப்பான். அதே போல் அது இங்கே ஒயின் ஷாப் அப்படிங்கிறது நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. தவறான இங்கே ராசி பலனையும் தீபாவளி பொங்கல் மாதிரி தான், சரிங்களா? ஒயின் ஷாப்பில் கூட்டம் அதிகமாகும்ல, அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பதும், அதுவும் இந்த தீபாவளி அப்படின்னா சனி பயிற்சி, சரிங்களா? ஒயின் ஷாப்பில் கடுமையான கூட்டம் இருக்கும். இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது இங்கே பொங்கல் மாதிரி. அப்போ இந்த தீபாவளி பொங்கல் போல தான் இங்கே கிரக பயிற்சிகள். அப்போது இந்த கிரக பயிற்சிகளில் வழக்கத்தை மீறி ஒயின் ஷாப்புகளில் கூட்டமாக இருக்கும். ஆனால் அதே போல தான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் அதையும் எக்காரணம் கொண்டும் இங்கே ராசி பலன்கள்லாம் சொல்கிறது அடி முட்டாள்தனம் அப்படிங்கிறதுனால அதையும் நான் சொல்ல மாட்டேன். அதையும் எக்காரணம் கொண்டும் என்னுடைய பதிவுகளை நான் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பேன். அது பார்க்காம போயிட்டு போகிறாங்க. அதை பற்றி எனக்கு துளியளவும் கவலை இல்லை. என் சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் மட்டும் இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கவே வேண்டாம் ஐயா, இதுதான் அங்கே நடக்கும் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஒரு விஷயமா ஆதங்கமாகவே சொன்னார். அதை நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா, இப்படி தான் அஸ்ட்ராலஜியில் இருந்தாலாம் ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் விதிவிலக்குகளாக நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னார். ராசி பலனே ஃபேக்குங்கிறது எனக்கும் தெரியும், ஒட்டுமொத்த எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ராசி பலன் அடி முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். போதுமா? இதை தாண்டி வேற எதையும் சொல்ல விரும்பலை. ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னார். இல்லைன்னா டிவிலலாம் நம்மளெல்லாம் இங்கே எங்கேயும் கொண்டு உட்கார வச்சு அவரும் பேசிகிட்டு இருக்கிறார் டிவியில். ஒரு புகழ்பெற்ற டிவியில் அவர் இங்கே ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கிறார், சரிங்களா? அப்போ இன்று நம்மை தொடர்பு கொண்ட நிலையில் அவர் சொன்ன, சரிங்களா, நம்மளுடைய பதிவின்படி எக்ஸ்பிளனேஷன் அவர் செய்த அதே விதி, நீங்கள் சொன்ன விதிகள் படி மிகச் சரியாக ஒரு நிகழ்வு நடந்தது. அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய விஜய் அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் ஒரு ரூல் எடுத்தீங்க. அவர் சிம்ம லக்னமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே என்ன செய்ய முடியும் அப்படின்னா முதல்வராக முடியும். இல்லை அப்படின்னா அவர் கடகலக்கணம் அப்படின்னா 100% 2031 மேல்தான் அவர் முதல்வரை தவிர்த்து 2031 வரைக்கும் அவர் முதல்வர் அப்படிங்கிறதுக்கு இங்கே துளியளவும் வாய்ப்பு இல்லைங்கிறத பலனை அடித்து சொன்னீங்க. நாமளும் ஒரு பலனை சொன்னீங்க, அது தப்பாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக லக்னத்தை மாற்றி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்றைய தினத்தில் நான் ஒரு உண்மையை உங்களிடமிருந்து உணர்ந்தேன் அப்படின்னார். விஜய் அவர்கள் இங்கே கடகலக்னம் இல்லை, சிம்ம லக்னமாக இருந்தால் மட்டுமே நம்முடைய முதல்வர் அப்படிங்கிற பதிவில் தெளிவாக ஒரு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனை ஆதாரத்துடன் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது நடக்கும், நடந்ததுக்கு பிறகு நீங்கள் சிம்ம லக்னம் நம்புவீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதே அமைப்பில் இன்னொரு விஐபி அப்படிங்கிறவர் இங்கே இருக்கிறாருங்க, சரிங்களா? அவருடைய சுய ஜாதகத்தை நம்மிடம் பேசியவர் நேரடியாக பார்த்த அந்த அனுபவத்தின்படி அவர் சொன்னார். இதை பொதுத்தலங்களில் எல்லா இடங்கள்லையும் இங்கே லக்ன ராசிகள்லாம் இங்கே மாறாமல் தான் இருக்குது. அதன் பொருட்டும் நாம் இங்கே இந்த பலன் எடுக்கலை. ஆனால் அவர் சொன்னது நேரடியாக நான் பார்த்தது. ஏன்னா ஏற்கனவே ஆதித்ய குருஜி சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார்னு இங்கே ஜாதகத்தில் லக்னத்தெல்லாம் எடுத்து பலன்களை சொல்லலாம், அது தவறாக தான் இருக்கும். அவர் நம்ம கொடுத்த ஜாதக பலனுக்கு பலன் சரியாக இருக்கும், ஆனால் அது அவங்களுடைய ஜாதகமா அப்படின்னா இங்கே தெரியாது, சரிங்களா? அதனால் நம்ம பெரிய பெரிய விஐபியுடைய ஜாதகங்கள்லாம் எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே இங்கே கிடையாது. ஆனால் அவர் சொன்னது என்னிடம் நேரடியாக வந்த அவருடைய அஜித் அவருடைய ஜாதகம். அப்போது அவர் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் மட்டுமே முதல்வர்னு சொன்னீங்க. அதனோட கூடி மிக தெளிவாக நீங்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் இப்போது நடப்பில் இருப்பது இங்கே சுக்கிர திசை, சரிங்களா? சுக்கிரன் என்பது இங்கே 10ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறது. இந்த 10ஆம் பாவகம் என்பது ஒரு கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடியது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகன் செய்ய வேண்டிய ஒரு கர்மா அப்படிங்கிறது இங்கே 10ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறது. காரணம், இந்த புவியில் பிறந்த ஒரு மனிதன் ஏன் பிறந்தான், எதற்காக பிறந்தான் என்கின்ற கர்மாவின் அடிப்படையே இந்த 10ஆம் பாவகம் தான். இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த புவியில் ஒரு மனிதன் ஏன் பிறந்தான் என்கின்ற தன்மையை சொல்லும் என்பதால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்கின்ற இறுதி சடங்கை, அந்த கர்மாவையும் இந்த 10ஆம் பாவகம் அவர் குடும்பத்தில் யாருக்கு செய்தாலும் இந்த 10ஆம் பாவகம் என்கின்ற அந்த பாவகம்தான் சொல்லும் என்று தெளிவாக கிளியர் கட்டாக சொன்னீங்க. அப்போ இந்த சுக்கிர தசை இங்கே நடப்பதால், இந்த சுக்கிரனோடு இங்கே கேதுவும் இங்கே இணைந்திருப்பதால்
அதனோடு கூடி ஒரு உயிர் விரயமாகும் என்பதை சகோதரி ஜாதகத்திலும் சொன்னீங்க. அதே போன்று இந்த சுக்கிர தசையும் இப்போது நடப்பில் இருப்பதால் சுக்கிர தசையில் இப்போது நடப்பில் இருப்பது இங்கே குருவினுடைய புத்தி என்பதால் இந்த சுக்கிர தசையில் குரு புத்தி என்பது விஜய் அவர்களுக்கு இப்போது நடப்பில் இருப்பதால் இந்த குரு என்பவர் புத்திநாதன், சரிங்களா? இந்த குரு என்பவர் இவருடைய ஜாதக அமைப்பின்படி 5ஆம் பாவகத்திற்கும் 8ஆம் பாவகத்திற்கும் இங்கே அதிபதி. 8 என்பது ஆயுளை சொல்வது, சரிங்களா? 10 என்பது ஒரு கர்மாவை சொல்வது. இங்கே சுக்கிரன் என்பவர் இந்த கேதுவோடு இங்கே இணைந்திருப்பதால் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி 10ஆம் பாவகத்தில் கேதுவோடு இங்கே இணைந்திருப்பதால் இந்த சுக்கிர தசை குரு புத்தியில் நிச்சயமாக ஒரு உயிர் விரயமாகும். இதற்கு கூடுதலாக ஒரு விதியை நீங்களே சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் பாவகத்திற்கும் இங்கே 9ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான இங்கே 4ஆம் பாவகத்திற்கும் 9ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான இந்த லக்னம் சிம்மம் என்பதால் நல்ல புரிஞ்சுக்கணும், கடகம் இல்லை, இந்த லக்னம் சிம்மம் என்பதால் இந்த சிம்மம் ஸ்திர லக்னமாக இங்கே வருவதால் விஜய் அவர்களுக்கு இங்கே பாதகாதிபதியான இந்த செவ்வாய் 12 என்கின்ற கடகத்தில் அமர்ந்து லக்னத்திற்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து இந்த செவ்வாயினுடைய பார்வை என்பது நேரடியாக இந்த குருவிற்கு 8ஆம் பார்வையாக இங்கே விழுகிறது. இந்த செவ்வாய் என்பவர் இந்த லக்னத்திற்கு விரயம், நிரந்தரமான விரயத்தை சொல்லக்கூடிய 12ஆம் பாவகத்தில் அமர்ந்து இங்கே அதனோடு கூடி இந்த வீடு கொடுத்த சந்திரனும் இந்த செவ்வாயும் சனியினுடைய சாரத்தில் இருக்க இந்த குருவே சனியினுடைய வீட்டில் அமர்ந்து இந்த பாதகாதிபதி செவ்வாயினுடைய பார்வையும் 8 என்பதாலும் 8 + 8 = 16 7 என்கின்ற இந்த கேதுவை சொல்கிறது, சரிங்களா? இங்கே 9ஆம் பாவகத்திற்கு புத்தி நடத்தக்கூடிய குரு என்பவர் இங்கே 11இல் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11 அப்படிங்கிறது ஆரோக்கிய ஸ்தானம். அப்போ இங்கே குருவினுடைய காரகத்துல அவருக்கு ஒரு ஆரோக்கியம் என்பது இங்கே பலகீனம் அடையும். அது என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதயம் தொடர்பான மாரடைப்பு சொல்லியிருந்தீங்க. அதுவும் இங்கே செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறதுனால லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இணைச்சு சொல்லியிருந்தீங்க. அதனால் ஒரு மாரடைப்பினால் இங்கே மரணம் நிகழும், தந்தையினுடைய மரணம். அதனோடு இணைந்து இந்த செவ்வாயே 4 கூடியவர் என்பதால் இங்கே தாயினுடைய உயிரும் இந்த இடத்துல இங்கே பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நாம் இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக தான் நம்ம அந்த இடத்துல எடுத்தோம், சரிங்களா? அப்படின்னு அவர் சொன்னார், சரிங்களா? இது ஏதோ மாற்றி சொல்லிட்டார் போல இருக்கு, அதுக்காக ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு நாமங்க எடுத்தோம். ஆனால் இதே அமைப்பை கொண்ட இவரை போன்றே இங்கே டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய அஜித் அவர்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நேரடியாக எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால அவருக்கு ஜாதகத்தை நேரடியாக பார்த்த தகுதியுடையவன் அப்படிங்கிறதுனால இந்த தம்பி இந்த பலனை நான் உங்ககிட்ட நேரடியாக நான் பேசுகிறேன் அப்படின்னார். நடிகர் அஜித் அவர்களும் இதே சிம்ம லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறார். அதனோடு மட்டுமல்ல, அவர் இங்கே விஜய் அவர்கள் கடக லக்னத்தில் பிறந்ததை போன்று அவரும் இங்கே கடக லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறார், சரிங்களா? இதற்கு கூடுதலாக 4ஆம் பாவகத்தில் அவருடைய ஜாதகத்தில் இங்கே குரு என்பவர் இணைய பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக 5இல் கிரகங்கள் இல்லை, 6இல் இந்த ராகுவும் இங்கே செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள். இந்த செவ்வாய் என்பவர் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால் அவருடைய முதல் தொழிலே இங்கே என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, செவ்வாய் வீரியமான செயல். அதுவும் எங்க வீரியம் செயல்படும்? இரும்பில் அவருடைய வீரியம் செயல்பட்டது. வாழ்வில் இரும்பில் அவருடைய வீரியம் என்பது இங்கே முதல் நிலையாக செயல்படும். எப்படி முதல் நிலையாக இரும்பில் செயல்படும்? அதுவும் இங்க பாத்தீங்கன்னா சனி 2 சக்கர வாகனங்களைத்தான் சொல்லும். அதற்கு பிறகுதான் 4 சக்கர வாகனங்கள்லாம். காரணம் ஏன் 4 சக்கர வாகனங்களையும் சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி சுக்கிரனுடைய வீட்லையும் இருக்கிறதுனால நமது சொகுசான வாகனங்களையும் சொல்லும். இப்போ நேரடியா இந்த சனியினுடைய வீட்டில் இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற நிலை என்பதால் இந்த செவ்வாயினுடைய வீரியம் என்பது இங்கே சனியினுடைய இரும்பில் செயல்படும். அப்படிங்கிறதுனால அவருடைய முதல் நிலையான வீரியமே இங்கே பைக் ரேசிங், அதற்கு பிறகு இங்கே கார் ரேசிங் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒன்று தானே, அதையும் வளவலன்னு போட்டு சொல்லிட்டு இருப்பேன், ஸ்கிப் பண்ணிடலாம். அதற்கு அடுத்ததா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 7 கிரகங்கள் இல்லை, 8, சரிங்களா? இங்கே சுக்கிரன் உச்சம், புரிஞ்சுதா?
இப்போ இங்க சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் அங்கே அமர்ந்திருக்கிறார். இதனோடு கூடி புதன் நீச்சம் பெற்ற நிலையில் அங்கே அமர்ந்திருக்கிறது. இது நம்ம ஆதித்ய குருஜி ஐயா இருக்கார்ல, அவருடைய ஜாதகத்துல இது வரும். அவருக்கு லக்னாதிபதியே புதனா இருந்து நீச்சம் பெற்றார் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே தன்மை தான் இங்க பாருங்க. இவருக்கும் கல்வி படிப்பு அப்படிங்கிறது இங்க பெரிய அளவுல இல்லை. ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் நீச்சம் பெற்ற நிலை அப்படிங்கிறதுனால ஒருவேளை கல்வியில நீச்சத்தை கொடுக்கல அப்படின்னா, சரிங்களா, இங்க ஒரு கல்வியை கொடுத்திருந்ததுன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளேயே அவர் வந்திருக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நீச்சம் அப்படிங்கிறத கொடுத்து நீச்ச பங்க ராஜயோகம், சரிங்களா. அப்போ இங்க கல்வியில ஒரு பங்கத்தை கொடுத்து, நீச்சமானதன் பொருட்டு கல்வியில ஒரு பங்கத்தை கொடுத்து, அதனாலேயே இங்க என்ன கொடுத்தது அப்படின்னா ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ எதன் வழியில கொடுக்க முடியும்? அந்த கிரகம் நீச்சமாயிருச்ச சுக்கிரனோட தான் இங்க உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். அப்போ இந்த கிரகம் நீச்சமாயிருச்சு. ஆனா நீச்சபங்க ராஜயோகம் எப்போ கிடைக்கும்? அந்த பாவகத்துல இன்னொரு கிரகம் உச்சமாகும் போது கிடைக்கும். அப்போ இந்த புதன் யார்கிட்ட இருந்து அதை கவர்ந்து இழுப்பார் அப்படின்னு கேட்டா, இவர் நீச்சமானதன் காரணமாக புதனினுடைய காரகமான கல்வியில் நீச்சமடைந்து, அதற்கு பிறகு இந்த சுக்கிரன் நடிப்பு துறையை சொல்லும் என்பதால், கலைத்துறையை சொல்வது இந்த சுக்கிரன் என்பதால், அபரிவிதமான பெரும் தனத்தை சொல்வதும் இந்த சுக்கிரன் என்பதால், தனத்தை சொல்வது இங்கே சினிமா துறை தான் அப்படிங்கிறதுனால, அப்போ அந்த தனத்தை ஈர்த்து தரக்கூடிய அந்த சினிமா துறையில் இவரை உச்சம் பெற்ற நிலையில் அங்கே அமரச் செய்தது. இந்த சுக்கிர தசை அவருக்கு நடப்பிலையும் இருக்கு, சரிங்களா. அப்போ இங்க தெளிவாக இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேது தசை அதற்கு முன்பாக நடந்திருக்கும், அதற்கு முன்பாக கேது தசை நடந்திருக்கும், அதற்கு முன்பாக புதன் தசை அப்படிங்கிறது இங்க நடந்திருக்கும். அப்போ இந்த புதன் தசையில் இருந்தே, சரிங்களா, அந்த புதன் தசையில் இருந்தே அவருக்கு இந்த யோகம் என்பது செயல்பட தொடங்கியிருக்கும், நீச்சபங்க ராஜயோகம் என்பது. இப்போ ஆதித்ய குருஜிக்கு பரிவர்த்தனை ஆனாங்க. அப்போ இங்க குரு திரும்ப இங்க வந்துருவாரு. அதனால ஜோதிடத்தின் மூலமா அவருக்கு கொடுத்துச்சு. ஆனா இவருக்கு இங்க பரிவர்த்தனைலாம் கிடையாதுங்க. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்த அந்த குரு என்பவர் இங்கே செவ்வாயினுடைய வீட்டில் தான் இங்கே விருச்சகத்தில் அமர்ந்திருக்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆதித்ய குருஜி ஏன் சினிமா நடிக்க போல, இவர் ஏன் இங்க ஜோதிடம் சொல்ல வரல அப்படிங்கிறதுக்கு இங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது சுபத்துவ சூட்சம விதியிலேயே சொல்லிட்டு இருக்கிறோம் கிடையாது. இது ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதியில சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஜோதிடத்தினுடைய மூல விதிகள். இதுதான் இங்க வேலை செய்யும். நீங்க இந்த மூல விதிகள்ல முக்கால் விதிகளை கொண்டு வந்தீங்கன்னா இங்க என்ன நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரிஜினலான இந்த முழுமை பெற்ற இந்த விதிகளுக்கு முன்பாக அந்த விதிகள் நிற்காது. சரிங்களா. இதற்கு அடுத்ததா அவருடைய பாவகமான 9ஆம் பாவகத்தில் இந்த சூரியன் என்பவர் உச்சம் பெற்ற நிலையில் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த சூரியன் என்பவர் அவருடைய லக்னாதிபதி, சரிங்களா. அவருடைய லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாயுடைய வீட்டில் இங்கே அமர்ந்திருப்பதால் இந்த நீச்சபங்க ராஜயோகத்திற்கு வீடு கொடுத்த இந்த கிரகம் என்பது இதே செவ்வாயினுடைய வீட்டில் தான் இங்கே அமர்ந்திருக்கு, 4க்குரிய வீட்டில் தான் இங்கே அமர்ந்திருக்கு. அப்போ இங்கே இந்த சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்து இதனோட கூடி இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால், சனியினுடைய வீட்டில் இருப்பதால், அப்போ இந்த சனியினுடைய காரகமான இந்த பைக் ரேசிங், கார் ரேசிங் அப்படிங்கிறத ஒரு காலமும் அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, அதுல இருந்து விலகுவதற்கான தன்மை அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படாது, சரிங்களா. இப்போ அதான் திரும்ப பைக் ரேசிங், கார் ரேசிங்க்கு அங்கே போயிட்டார், சரிங்களா. இதெல்லாம் காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுக்கிர தசையில் அவருக்கு இங்கே சனியினுடைய புத்தி நடத்தக்கூடிய சனி என்பவர் இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால சூரியனை பிடிச்சி இங்கே சனிக்கு வந்துட்டோம். இதுதான் அஸ்ட்ராலஜி. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள அங்கே வரலாம். இவருக்கு இப்போ சுக்கிர தசையில் இங்கே சனி புத்தி நடப்பதால், அந்த சனி என்பவர் சுக்கிரனுடைய வீட்டில் இங்கே அமர்வதால் இங்கே என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த சினிமா ஃபீல்டுல இருந்து கொஞ்சம் விலகி அவர் இங்கே சனியினுடைய காரகமான ரேசிங்க்கு அவர் முழுவிதமா இங்க ஆர்வத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டார். சரிங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தாங்க. நம்ம தெரிஞ்சதெல்லாம் யாருனாலும் சொல்லுவாங்க. ஆனா அவர் உங்களிடம் வியப்பாக பேசியதற்கு ஒரு ரூலை சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல, அதை தான் நம்ம சொல்ல வரோம். இந்த சுக்கிர தசை நடப்பில் இருக்க அதில் சனியினுடைய புத்தி என்பது இப்போ சென்று கொண்டு இருப்பதால், புரிஞ்சுதா, இந்த சனி என்பவர் இங்கே 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர்களுக்கு நம்ம சொன்னல குரு அங்க உட்கார்ந்துருக்கிறாரு 8க்கும் அதிபதினு. அதே போல நடிகர் அஜித் அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி இப்போது 10ஆம் பாவகத்தின் அதிபதியான இந்த சுக்கிரன் என்பவரே 8 என்கின்ற ஆயுள் ஸ்தானத்தை சொல்கின்ற, சரிங்களா, இந்த குருவினுடைய வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்க
அந்த 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த சனியினுடைய புத்தி அவருக்கு நடப்பில் இருக்கிறது. இந்த சனி என்பவர் நேரடியாகவே 10ஆம் பாவகத்தில் இருக்கிறார், புத்தி நடத்தக்கூடியவரும். இந்த சுக்கிரன் என்பவரும் நேரடியா 8ல போய் இருக்கிறார். அதனோட இணைஞ்சி இந்த புத்திநாதனான இந்த சனி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புத்திநாதனான இந்த சனி என்பவர் நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையாக இங்கே 4ல் இருக்கின்ற இந்த குருவை இங்கே பார்ப்பார். 4ஆம் பாவகத்தையும் இங்கே பார்ப்பார். சரிங்களா? அப்போ இதன் நீங்க விஜய் அவர்களுக்கு எப்படி செவ்வாய்க்கும் குருக்கும் கனெக்டிவிட்டியில நீங்க என்ன விதியை இங்க ரூலை எடுத்தீங்களோ, ரூலின் படியே நீங்க சொன்ன விஜய் அவர்களுக்கு நீங்க சொன்ன அந்த ரூலின் படி மிகச் சரியாக இங்க அப்ளை பண்ணும்போது 100% பக்காவா இருக்கு அப்படின்னார். நம்மளுடைய ரூலின் படியே எப்படி விஜய் அவர்களுக்கு இங்கே சிம்மலக்னான் உறுதி செஞ்சோமோ, அதே போல அவருடைய ஜாதக அமைப்பிலும் அஜித் அவர்களும் இங்கே சிம்மலக்னம் தான் அப்படிங்கிறது உறுதியாகிறது. சரிங்களா? அந்த ரூலையும் வச்சு தான் அங்கே சொல்கிறோம். இப்பவும் நம்ம யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அவர் நேரடியாக பார்த்தாங்க, அவர் புகழ் பெற்றவர் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விதியை அங்கே எடுக்கலை. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கு 100% ப்ரூஃப் அப்படிங்கிறது இப்போ இருக்கு பாருங்க. சுக்கிர திசையில் சனி புத்தி அப்படிங்கிறது அவருக்கு நடப்பில் இருக்க, அந்த சனி என்பவர் இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்க, அந்த சுக்கிரன் என்பவர் நீச்சம் பெற்ற புதனோடு இங்கே கூடியிருக்கிறார். அப்போ நீச்சம் பெற்ற புதனோடு புதன் இந்த சுக்கிரனால் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தது போன்றே, சரிங்களா, இந்த புதன் தசையில் சுக்கிரனுடைய காரகத்தை கவர்ந்து இவர் கொடுத்தது போன்றே, இந்த சுக்கிர தசையில் இங்கே என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி நேரடியாக இந்த 4ஆம் பாவகத்தை இங்கே பார்ப்பதாலும், இந்த சுக்கிரனுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த அந்த குருவே இந்த சனியினுடைய நேரடியான பார்வையில் இருப்பதாலும், சரிங்களா, இங்க என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் தசையில் நீச்சம் பெற்ற புதன் நீச்சபங்க ராஜயோகத்திற்கு இந்த சுக்கிரனால் வந்தது போல, இப்போ இந்த சுக்கிர தசையில் சனி புத்தி நடப்பில் இருக்க, அந்த நடப்பில் இருக்கின்ற போது பிரிகின்ற உயிர் எதன் பொருட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் மற்றும் சனியை பொறுத்துத்தான் இருக்கும். இதனுடைய காரகத்தில் தான் இருக்கும். முதன்மையாக இங்கே புதன் தான் வருவார். அப்போ நரம்பியல் சம்பந்தமான அந்த வாத நோய்களைத்தான் அவருக்கு ஏற்படுத்தும். அந்த விஜய் அவர்கள் சிம்ம லக்னம் என்பது 100% இங்கே உறுதியாகிறது. அது எப்போது நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னோம். அவருடைய தந்தைக்கான மரணம் என்பது இங்கே வெகு விரைவில் இங்கே நிகழும். அதுவும் இங்கே இதயம் சம்பந்தமான இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் தொடர்பிலான அந்த மரணம் என்பது அங்கே இருக்கும். அதற்கு கூடுதலாக இங்கே தாய் ஸ்தானத்திற்கும் அதிபதியும் இதே செவ்வாய் என்பதால் அவருடைய நிகழ்வும் இங்கே நடந்துதான் தீரும். இது ரெண்டும் பெரிய அவயோகம். ஆனாலும் இதை விஜய் அவர்கள் இங்கே 12 அப்படிங்கிறதுனால, லக்னத்துக்கு 12 அப்படிங்கிறதுனால, மனம் என்கின்ற சந்திரனோட கூடினதுனால தாய் தந்தையினுடைய உயிர் இழப்பை அவர் பார்ப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? 2 பேருக்கும் இதனுடைய சேம் காரகம்தான். அப்போ இதை தெளிவாக நம்ம சொன்னதை ஒரு ஜீவன் இங்கே பெரிய விஐபி, சரிங்களா, அஸ்ட்ராலஜியில் அவரால் கண்டிப்பாக கணிகின்ற போது அவருடைய பேரையே நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே சொல்கிறேன். அது சொல்கிறது நியாயம் கிடையாதுங்க, ஒரு பர்சனலாக பேசக்கூடிய விஷயத்த. சரிங்களா? ஒரு அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை நேரடியாக பார்க்கின்ற தகுதியில் இருக்கிறவரை இங்கே நம்மகிட்ட பேசினார் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதை தெரியப்படுத்துறது நாகரிகமான விஷயம் இல்லை. அதை நாம் ஒரு காலமும் நமக்கு செய்ய மாட்டோம். ஆனால் அவர் ரொம்ப ஆனால் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அங்கே பேசினார். ஏன்னா அவர் இருக்க தகுதியை பொறுத்து. என்னென்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க தம்பி, பிரம்மாண்டமான விஷயம். ஏன் இங்கே 9ன்னு ஒருத்தங்களை திருநங்கையும் திருநம்பிகளையும் சொல்வதற்கு உண்மையான அர்த்தம். அதனோட மட்டுமல்ல, நம்மளுடைய பூமியில் இந்த மனித இனம் என்பது பரிணாமித்தது அப்படிங்கிறத இங்கே அஸ்ட்ராலஜி ரீதியாக சொன்ன ஒரே ஆள் நீதான் தம்பி, இதுக்காகவே மெயினாக நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னார். நீங்கள் விஜய் அவர்களுடைய சொன்ன அமைப்பின்படியும் இங்கே நடந்திருக்கு. யாருக்கு? இங்கே அஜித் அவர்களுக்கு நடந்திருக்கு. அஜித்தும் சிம்ம லக்னம் கடகராசி என்பதால் இந்த நீ சொன்ன விதிகளின்படி அப்படியே அங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் 1% இங்கே பெறலாமல் 100% பக்காவாக அந்த நிகழ்வு இருக்குது. நான் மிக விரைவில் அது நடக்கக்கூடாது தான். ஆனால் அவர் சிம்ம லக்னம் அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறத பட்சத்தில் உன்னுடைய ரூலின் படியே சிம்ம லக்னம் அப்படிங்கிறதும் கடகராசி அப்படிங்கிறதும் இங்கே நம்மளுடைய முதல்வர் உறுதியாகும் பட்சத்தில் 100% நடந்தே தீரும் அப்படிங்கிறாரு. நாமளும் அதான் சொல்கிறோம், இன்னும் வெகு விரைவில் நடக்கும். சரிங்களா? அப்படி நடக்கும்போது அவர் விஜய் அவர்கள் சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதனோட மட்டுமல்ல, சரிங்களா, இங்கே
ராதன் பண்டித்லாம் அவர் வேண்டுமென்றே ஜாதகத்தை இங்கே ஃபேக்காக பிரகடனம் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. ஏன் அப்படின்னா, இந்த கடகலக்கணமாக இருந்து அவர் முதல்வர் ஆவார்னு சொல்கிற அளவுக்கு அடிமுட்டால் ராதன் பண்டித் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஐப்பசி மாதம் அடமலையில் போயிட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் நீங்கள் வடாகம் காய போடலாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அடிமுட்டாள்தனமோ, அதே போல் எங்கள் ஜோதிடத்தில் வராத விபரீத ராஜயோகத்தை வராத காலத்தில் சிவராத்திரின்னு வைங்க, நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு ஒரு கறிக்கடை இருக்குது, பக்கத்தில் ஒரு காய்கறி கடை இருக்குது. அப்போ நீங்கள் காய்கறி கடையில் தான் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் காய்கறிகளை வாங்குவீங்க. யாரும் போய் கறிக்கடையில் போய் அங்கே வாங்குறது இல்லை. அப்போது இந்த காய்கறி கடைகளில் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்கா, கத்திரிக்காய் நல்லா இருக்கா, இல்லைன்னா வெண்டைக்காய் நல்லா இருக்கான்னு தான் பார்த்து வாங்க முடியுமே தவிர்த்து, அந்த நாள் அப்படிங்கிறது சிவராத்திரி அப்படிங்கிறதுனால, உன்னதமான பரம்பொருளுக்கான நாள் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள்லையாவது உயிர்களை கொல்லாமல் இருக்கணுமே அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் கான்செப்ட். அதன்படி நம்ம காய்கறி கடைக்கு போவோம். அந்த வெஜிடபிள்ஸில் தான் நம்ம அங்கே குவாலிட்டி பார்க்கணுமே தவிர, அதே போல தாங்க ஜோதிடம், வெண்டைக்காய் கத்திரிக்காய் வியாபாரம் தாங்க. சரிங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணணும், அந்த தசா என்ன தசை, சுக்கிர தசை. லக்னத்தை மாத்தினாலும் அங்கே சுக்கிர தசை தானே. அப்போ அந்த சுக்கிர தசையில் இங்கே விபரீத ராஜகம் எப்படி வேலை செய்யும், அடி முட்டாளுக்கு தான் வேலை செய்யும். சரிங்களா? இதை வேலை செய்யும் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறவங்க அடி முட்டாள்னு சொல்லிட்டேன்னா, நான் ராசி பலன் சொல்றது முட்டாள்தனம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ராசி பலன் கேட்கறது அடிமுட்டாள்தனம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் சொல்றேன்ல, தீபாவளி பொங்கலுக்கு ஒயின் ஷாப்ல கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி ராசி பலன் சனி பயிற்சி அப்படின்னா தீபாவளி. ஏன்னா அவர் தான் நடுங்குதானுங்க ஒவ்வொருத்தனும் கண்டவொடனே. அப்போ சனி பயிற்சி பெரிய, நம்ம சனியை ஏற்கனவே ரோலக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ரோலக்ஸினுடைய பயிற்சி வந்த உடனே நடுங்கி அன்னைக்கு தீபாவளிக்கு சரக்கு அமோகமாக விற்கி. அதே போல் இங்கே குரு பயிற்சி, அந்த குரு பயிற்சி வந்துருச்சு அப்படின்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி. அப்போ அங்கே எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. சரிங்களா? பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் எல்லாரும் லைக் பண்ணுவான். ஏன்னா பெரிய செலவுகள் கிடையாது. அப்போ அந்த குரு பயிற்சி அப்போ எல்லாருக்கும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவனும் அன்னைக்கும் ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சு நாசமாக போகிற கூட்டவங்களும் ஒன்று இருக்குது. விற்கிறவனும் முட்டாள், குடிக்கிறவனும் முட்டாள். அதே போல் சனி பயிற்சி குரு பயிற்சி சொல்கிறவங்களும் அடி முட்டாள் தான். அதை கேட்குறவங்க அதை விடவும் பெரும் முட்டாள் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. இது கசப்பாக இருக்கலாம். நான் சொல்லலை, இந்த சனி பயிற்சியை பற்றி நான் ஒன்றுமே இல்லை தம்பி, வெறும் சனி பயிற்சிக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லி நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசினா 4 லட்சம் பேர் பார்ப்பான்னு சொன்ன அந்த ஜோதிடர், அஜித் அவருடைய ஜாதகத்தை நேரடியாக பார்த்த அந்த ஜோதிடர் மிக தெளிவாக சொல்கிறாரு, அதெல்லாம் அடி முட்டாள்தனம் தான் தம்பி. எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ராசி பலனை பார்த்துட்டு ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வருவான், அவங்ககிட்ட போய் இந்த ராசி பலனை சொல்ல முடியுமா? அவனுடைய சுய ஜாதகத்தை வாங்கி அவனுக்கு என்ன லக்னம், அந்த லக்னத்தை உறுதிப்படுத்தி அவனுக்கு எந்த பாவகத்துக்கு அதிபதி திசை நடக்கு, அதனுடைய ஆதிபத்தியத்தை காரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல முடியுமே தவிர்த்து ராசி பலனை பார்த்து எந்த அடிமுட்டாப்பைய ஜோசியம் சொல்லுவான்? இது நம்மளுடைய தொழிலுக்கு இந்த மாதிரியான ராசி பலன் இந்த கிரக பயிற்சி பலன் ராசி பலன்லாம் தேவை. நம்ம அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்கிட வேண்டியதான். நான் இன்னைக்கு டெய்லி காலையில் ராசி பலன் ஒரு டிவியில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது இதை ராசி பலன் பொய்ன்னு நான் சொல்லிட்டு இருந்தா இனி யார் கூப்பிடுவா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? நியாயமான ஒரு கேள்வி தான். அவர் சொல்றது கரெக்டு தான் பொழைக்கிறதுக்கு. ஆனால் அஸ்ட்ராலஜி பிரபஞ்சத்தினுடைய உண்மையின்படி ராசி பலன் அடி முட்டாள்தனம் அப்படிங்கிறது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அதை நான் உங்களுக்கு நானே சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இங்கே சுக்கிர தசையினுடைய குரு புத்தியில் நிச்சயமாக அவருடைய தாய் தந்தையினுடைய உயிர் அப்படிங்கிறது இங்கே ஒரு மிக பெரும் பாதகம் அப்படிங்கிறது நிகழும். அவர் நம்மளுடைய முதல்வருடைய தாய் தந்தையினுடைய உயிர் என்பது விரயமாகும் அப்படிங்கிறதும், இதுவும் எதன் மூலமாகவே விரயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவினுடைய இதயம் அப்படிங்கிறதும், இங்கே சந்திரன் செவ்வாய் என்பது பிரஷர் தன்மையை சொல்லும். அது இங்கே செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதால லோ ப்ரெஷரும், அதே நேரத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரனோடு இணைந்திருப்பதால் ஹை ப்ரெஷரையும் ரெண்டையும் இணைச்சத்தான் அந்த இடத்துல சொல்லுது. சரிங்களா? அந்த ப்ரெஷர் மூலமாக, மன அழுத்தத்தின் மூலமாக இங்கே இந்த மாரடைப்பு என்பது இங்கே நிகழும். அதன் மூலமாக இந்த நம்மளுடைய முதல்வர் அவருடைய தாய் தந்தையினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது 100% 100% இங்கே இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுடைய முதல்வர் இங்கே சிம்ம லக்னம் தான் அப்படிங்கிறது உறுதியாகும். அதுவும் அவர் இங்கே புகழ்பெற்ற அந்த ஜோதிடர் அப்படிங்கிறதுனால பிரபஞ்சத்தினுடைய ஞானம் அவருக்கும் இருப்பதால அந்த அஜித் அவருடைய ஜாதகம் உண்மையான ஜாதகம் அப்படிங்கிறதுனாலும், உன்னுடைய வீடியோவும் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் இந்த விதிகளில் ஒரு விதி கூட இங்கே பெறலாமல், சரிங்களா, இங்கே அந்த ரூல் அப்படிங்கிறது அப்படியே ஆக்டிவேட் ஆனதை நான் பார்த்தேன் தம்பி. அதனால நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பேசுகிறேன். அப்போது நீ சொன்ன இந்த சிம்ம லக்னம்ங்கிறது சரியாக இருக்கும். அதன்படி அந்த நிகழ்வும் நடக்கும். ஏற்கனவே நடந்துருச்சு, அதனால இந்த நிகழ்வும் நடக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக இங்கே சொல்கிறார். இதனால் நாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்லிடுறோம். சரிங்களா? நன்றி.